இந்த புஸ்தகம் நாங்கள் எங்கள் ஆண்டு விழா நடக்கும்போது எல்லார் கையிலையும் கொடுத்துருவேன். இப்போ அந்த இது இல்லை, அதனால இது இங்கே கையில் மகாலட்சுமி கொடுக்குறேன்னு கொடுத்துருவேன். இது காரகம் இருக்குது, காரகம். இது கீழே இந்த 9x9 காம்பினேஷன் சொன்ன பார்த்தீங்களா, பிறந்த கால கிரகத்தோட கோத்தார கிரகத்தை சந்திச்சா என்னங்கிறது, திருமணம், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சுருக்கமானது இருக்குது. எல்லாத்துக்கும் மேல நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் இதுலயே மெயிலே அட்டாச்சே இருக்குது, அதையும் கூட அனுப்பிச்சு விட்டேன் நான். இதுதான் 9x9. எல்லாம் மீனா சுந்தரம் எல்லாம் ஜோக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் கருப்பண்ண உடனே இப்ப இறந்து போயிட்டாரு, எங்க வயசானவர். மதுரையில போய் இவரோட ஆபீஸ்ல உட்காந்து நான் கையில் எழுதிட்டு போனேன். கையில் எழுதி இதுல ஜன திசாபதி கோச்சார பலன் ஜனன ராசின்னு சொல்லி காப்பி பிரிண்ட் எடுக்கிறேன். அப்போ உனக்கு ஒரு காப்பி வேணுமான்னு கேட்டார். எனக்கு டீ போதும்னாரு அவர். போட்டு பிரிண்ட் எடுத்து அதை எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் காமிச்சு வர இந்த 9 காம்பினேஷன் அது. இது ஜோதிடராசில வந்தது. இரட்டை குழந்தைகள் ஜாதகத்துக்கு எப்படி நம்ம பலன் நாங்கள் வகுப்புல தாராவர கிளாஸ்ல சொன்ன ஒரு பாடம் ஒவ்வொரு வாரமும் 2வது சனிக்கிழமை மணிக்கு நடக்கும். அதுல பேசினதை வச்சு நான் தான் ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணி இதை பண்ணேன். இது அனைவரும் உங்க கைக்கு வந்து இதை கையில் கொடுத்துட்டு போனேன். இது ஒண்ணு. இந்த இறுதி நாள் மரணத்தை பத்தி சொன்ன பார்த்தீங்களா, பியூர் ட்ரெடிஷனல் தான். இந்த பாரம்பரியம் எப்படி ஒரு மரணத்தை சொன்னோங்கிறது ஒன்று பார்த்துக்கலாம். இது சனி பேச்சு பலன்கள். ஒரு எல்லாருமே சனி பேச்சு வரும் இல்லை, காரணம் விஷயம் ஒண்ணுதான். இது போன 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. எப்படி எழுதணுங்கிறது, நாடியில எழுதணுங்கிறது, அது மாதிரி ராகு பேச்சும் குரு பேச்சு பலன் எல்லாம் இருக்கு. கையில கொடுத்துட்டு போயிடுறேன் நான். ஏதோ வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு தன்மை. அடுத்து வேற சொல்றதுக்கு இருக்கு, இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிரும். வேணும் நம்ம குமரன்லாம் குமரனை ஃபாலோ பண்ணி அவர் பாணியில போகலான்னு நினைச்சாலும் கிட்ட கூட போக முடியாது. அவர் நெல்லை வசந்தனா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அவருடைய ஏன்னா நாங்க கூடவே இருக்கேன். ஏன்னா தனியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாடம் சொல்லி தெரிஞ்சு விட அது மாதிரி இவருடைய கண்டுபிடிப்பு. இப்ப நாமெல்லாம் என்னன்னா தெரிஞ்சது வேகமா சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அவரு சொல்லத்தான் நினைக்கிறாரு. இப்ப எனக்கு என்ன தோணுன்னா, இவருக்கு அந்த நேரத்துல புலப்படுறது போல தெரியுது. இவங்க கூட படிச்ச இவங்க கூட இந்த யாரு இதுல என்ன விஷயம்னா, பிரித்திங்கரா சாமின்னு ஒரு ஆள் இருந்தாரு வேல்ஸ்ல யூனிவர்சிட்டியில. அவரு நான் தான் அவருக்கு உள்ள போனேன். அவருக்கு நான் தான் அவார்டு கொடுத்தேன், பிஹெச்டி அவார்டு கொடுத்தேன். அப்புறம் ஒரு சூழ்நிலையில அப்புறம் எங்க எம்எஸ்சி எம்ஏ படிச்ச பூராத்தையும் கொண்டு உள்ள தள்ளுறேன் பிஹெச்டிக்கு. அதுல வந்த செட்டுகள் எல்லாம் போகாம, ஏன்னா இவங்களாம் எனக்கு சீனியர். மீனா சுந்தரம்லாம் ரொம்ப அப்ப வம்படியா இவங்களும் சரி நானும் சரி ஒரு டிகிரி வாங்க பேருக்கு நம்ம திறமைக்கு சும்மா ஒரு அங்கீகாரம் சொல்லி உள்ள போனோம். அப்புறம் எம்ஃபில் பண்ணாரு. அப்புறம் அந்த ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் 2 பேரும் ஒன்றா இன்டர்வியூ போனாங்க. அப்போ இன்டர்வியூ நான் தான் வைக்கிறேன். குமரன் உள்ள நுழைகிறாரு. இவர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இவர் தனிப்பட்ட குணம் எங்களுக்கு சிலது தெரியும். நான் யாரையாலும் அதிகமாக புகழ்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அவர் மட்டத்தட்டை பார்க்குறாரு. அதில் மீனா சுந்தரம் அடிப்பட்டாள். இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவான்ல, பொண்டாட்டி சோறு இல்லைம்பா நம்ம ஏகிவா என்ன சொன்னா இல்லைன்னு சொன்னாலும் அவன் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறேன் இல்லை போட அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் சொன்னால் ஆகலைன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு டிகிரி கொடுக்குறக்கு வழி பண்ணாரு. எனக்கு பயம். அவர் உள்ள கூப்பிட்டு குமரனை நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் இன்டர்வியூல. உள்ள வர்றாரு. வந்ததையும் நான் சொன்னேன், சார் அவர் நீ யாரு, நீ என்ன ஏது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரி அவர்கிட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள எனக்கு நறுக்குன்னு இருக்கு, இவருக்கு அவரை காலி பண்ணிடுவாரு என்னமோ அப்படின்னு. அப்புறம் வந்த உடனே அவர் 2-3 கேள்வி கேட்டு ஆள் அசந்துட்டார். பிரித்திங்கரா சாமி இந்த சோழிங்கல் இருக்காரு. அவர் அடிச்ச உடனே ரொம்ப அவர் பிடிச்சி போய் எல்லாம் ஒன்னாவே போறான். அவருக்கு வேகமா கொடுத்து போட்டு நான் டிகிரி அவருக்கு தான் முதல்ல கொடுப்பேன், இவருக்கு அப்புறம் தான் கொடுப்பேங்கிற மாதிரி பண்ணாரு. அதனால அவர் ஒரு எக்ஸ்ட்ரா திறமை உள்ளவர்.
அந்த நேரத்துக்கு தான் வரும் போல தெரியுது. ஒரு சிஸ்டம் பாடம் தான், இதெல்லாம் எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் உள்ளது. அதனால அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் இருக்குது. நண்பராக இருக்கிறனால எங்களுக்கு ஒரு பெருமை. சொல்லப்போனால் அவருக்கு எம்எஸ்சி நான் கிளாஸ் எடுத்தனால அது ஒரு பெருமை. ஆனால் அவர் நாலேஜ் எனக்கு இருக்குன்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. அது தைரியம் சொல்ல கூட இருந்தேன்னா என்னங்கிறது அதெல்லாம் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருப்பதனால அது ஒரு ஒரு விஷயம். சரி, வேற என்ன சொல்ல? என்ன சொல்றீங்களா? சார் ஒரு டேபிள் வச்சிருக்காரு பாத்தீங்களா? நாடி ஜோடம் அப்படின்னா என்னன்னே தெரியாது, ஜீரோ. நம்ம ஓலைச்சுவடி தான் நாடி ஜோடம்னு நம்ம பேசிக்கிட்டோம். அப்ப தாராபுரத்துல குரு ராமசுப்பையா அவர்கள் அவருடைய மாணவர் துரைசாமி துரைசாமி ஐயா அவர் ஆர்ஜி ராவனுடைய நாடி முறை ஜோடத்தை அழகா ஆங்கிலத்துல இருந்ததை முழுக்க முழுக்க படிச்சு, ஓலைச்சோடியில இருந்தது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துட்டாரு. அந்த ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததை தமிழ்ல மறுபடியும் கோர்வையா கொண்டு வந்தது பெருமை யாருக்கு அப்படின்னா துரைசாமி ஐயா அவர்களுக்கு தான். இப்போ பாத்தீங்கன்னா 7 நாள் பயிற்சி. 7 நாள் பயிற்சி எத்தனை மணிக்கு அப்படின்னா, அப்ப நம்மலாம் எவ்வளவு லேட்டா வந்திருக்கோம்ங்கிறதுக்காண்டி சொல்றேன். காலையில 5 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்கும். தியானம், மூச்சு பயிற்சி இதோடலாம் ஆரம்பிச்சு தான் 8 மணிக்குள்ள சாப்பிட்டு ரெடி ஆகி அவங்க தான் சாப்பாடு போடுவாங்க. 8 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு. திரும்ப 2 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் சென்று 3 மணிக்கு மறுபடியும் பயிற்சி ஆரம்பிச்சு நைட்டு 7 மணி 6 மணி வரைக்கும் அந்த வகுப்பு போகும். அந்த வகுப்புல ஃபேன் கூட இருக்காது சார். இதே வெயில், மே மாசம் பாத்தீங்கன்னா உச்சி வெயில், மண்டைய பழக்கம். ஒரு ஸ்கூல்ல கரண்ட் இருக்காது, ஃபேன் இருக்கும், கரண்ட் இருக்கு. அப்படியே தொடச்சு உட்கார்ந்து கத்துக்கிட்ட அந்த நாடி மெத்தட ஒரு 500 300 பக்கமா ஒரு 3-4 புக்கா போட்டாங்க. 9 கிரகத்துக்கு தனித்தனியா புக்கை போட்டாங்க. அந்த புக்கில் ஒரே பேப்பர்ல சார் தான் அதை வடிவமைச்சார். 9 கிரகம் ஜென்ம ராசியில, ஜென்ம ஜாதகத்துல இருக்கு. 9 கிரகம் சுத்தி வருது. ஒவ்வொரு கிரகம் இன்னொரு கிரகத்தை தொட்டால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற இந்த 81 காம்பினேஷன் அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை சுருக்கி எழுதி போட்டதுதான் அந்த ஒரே சீட்டு, ஒரே பேப்பர். அதுக்கப்புறம் உங்களுடைய டேலண்டா அதை அப்படியே எஸ்டாப்ளைஸ் பண்ணி நீங்க சொல்லிக்கலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த பிட்டு பேப்பர்னு கூட சொல்லுங்க. நீங்க எந்த எக்ஸாமுக்குள்ள போனாலும் இந்த பிட்டு பேப்பர் முக்கியம்னு எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பிட்டு பேப்பர் தான் ஜோசியர்களுக்கு. அது பிட்டு இல்லை, அதுதான் நாடி, ஒரிஜினல் நாடி. எப்படி ஓலைச்சுவடியில 4 வரியில சுருக்கமா இருக்குமோ அது மாதிரி சார் வந்து அதை தயாரிப்பு ரொம்ப அற்புதமான தயாரிப்பு. எல்லா நாடி ஜோடம் பார்க்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கிட்டே அந்த லிஸ்ட் இருக்கும். அது யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு போய் ஜெராக்ஸ் எடுங்க. ஜெராக்ஸ் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க பூரா பணத்தை கொடுத்து வாங்கிக்க. ஃப்ரீயா யாரும் வாங்கிக்காது. ஏன்னா அந்த உழைப்பினுடைய அருமை யாருக்கும் தெரியாது. நீங்க ஒரு 2 ரூபாயாவது இந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு உண்டான காசையாவது கொடுத்து வாங்கிக்கோங்க. ஃப்ரீயா யாரும் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம ஜோசியல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நீங்க ஃப்ரீயா ஜோசியம் சொல்லாதீங்க, ஜோசியம் கேட்கறதுக்கும் ஃப்ரீயா கேட்காதீங்க. காசை கொடுத்து கேளுங்க, நீங்க காசை வாங்கிக்கிட்டு பலன் சொல்லுங்க. நன்றி. அவருக்கு ஒரு பழுத்த கரவொலியா எழுதுங்க. நான் நீண்ட நேரம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஒரு அற்புதமான, எளிமையான, ரொம்ப கருத்தாளமிக்க விஷயம். அதோட அவருடைய எழுதிய கட்டுரைகள், இந்த ஆயுள் பலனை பத்தி ஒரு கட்டுரை இருக்குல்ல, இந்த கட்டுரையை வாசிங்க. உங்களுடைய நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வாழ்த்துக்கள்.
யார்கிட்டயாவது கொடுத்து நான் ஒன்று வேற ஒரு சீட் தரேன், ஒன்னே ஒன்று மட்டும் கொடுத்து காப்பி எடுத்து வேணுங்கிறவங்க. ஐயா ஒட்டச்சத்திர நடராஜ ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய சூட்சுமங்களை சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அவருடைய பாடங்களே நமக்கு வந்து இலவசமா கொடுத்துருக்காரு. இது ரொம்ப இது எல்லாருக்கும் அந்த மனசு வராது. இந்த நம்ம ஜோட கருத்தகரத்துல வந்து ஒரு பிளஸ் என்னன்னா, நம்ம கருத்தரகத்துல மேக்சிமம் நிறைய சூட்சுமங்கள் உள்ளவர். மீனாட்சனே வந்தாலும் நம்ம சொல்லிடுவாரு எப்பயுமே. இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சூட்சுமங்கள் வந்து நம்ம மேடையில இருந்து கிடைக்குதுன்றது ஒரு பரவலான விஷயம். அந்த வகையில மிக மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இந்த மதுரையில இருந்து பேரியல் சித்தர் ஐயா எம்ஜி குமரன் ஐயா வந்து கருத்துரையாற்றுறார். அம்மனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஒரு 2-3 கருத்தரத்து முன்னாடி வரும்போது இங்க ரெசிடென்ஸ்ல தங்கியிருந்தாரு. என்னை பார்த்த உடனே சிக்கன் உங்களுக்கு சம்மந்தப்படுதுன்னாரு. ஐயா நான் அவெல்லாம் சாப்பிட மாட்டேன், முட்டையை தவிர நான் எதுவும் சாப்பிடறது இல்லை, நீங்க எனக்கு சிக்கனுக்கு சொல்றீங்களா? என்ன சிக்கன் சம்மந்தப்படுறது பாத்துருங்கன்னு போயிட்டாரு. அவர் சொன்ன மறுநாள் எனக்கு நாமக்கல் போற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு மிராக்கலா இருந்துச்சு. அதனால போன் பண்ணி சொன்னேன், ஏன்னா நீங்க சொன்ன நான் நாமக்கல் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி அவரை வகுப்பு நான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் உதிக்கிறத நான் என்ன மாதிரி வந்து பிரேம் பண்றது தெரியல இருக்காரு. கூடிய சீக்கிரம் வகுப்பு எல்லாத்துக்கும் எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து எனக்கு வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். வாங்கினேன். அதுக்கு முன்னாடி குமரனை பத்தி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். திருமணத்துல நானும் மீனாட்சி சுந்தரம் எல்லாம் போய் இதுக்காக போயிருந்தேன். ஒரு இடத்துல சந்திச்சு ஒரு தீட்சுக்காக அதுல ஒரு வீடு அறிமுகப்படுத்தினேன். ஏர்போர்ட்ஸ்ல ஒரு முஸ்லீம்ங்கிற பேர் வந்து யாருமே நினைக்க முடியாத ஒரு விஷயத்த நான் கூட அசால்ட்டா நினைச்சேன். என்னமோ சொல்றாரு நடக்குன்னு. அவங்க போய் திருப்பி பண்ணி அதுக்கு பிறகு ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க. முதல்ல அந்த அனுபவத்தை சொல்லிட்டு குமரன் நீங்க பேசும்படி கேட்டுக்கு. திருச்சி ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோட சங்கத்தின் தலைவர் ஐயா ரமேஷ் அவர்களுக்கும், நிறுவனர் ஜானிரமன் அவர்களுக்கும், நிர்வாகிகள் அண்ணன் KN பாபு, அண்ணன் பார்த்திபன், அண்ணன் கோவில் கண்ணன், சிவசுவாமி, சங்கர், அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச அனுமதி கொடுத்த அண்ணன் ஜானி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இருக்கக்கூடிய ஐயா நடராஜையா பத்தி ரொம்ப பேர் தெரியாது நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் என் நண்பர் வந்து குமரன் வந்து BA அஸ்ட்ராலஜி MA அஸ்ட்ராலஜி படிக்கணும் நீங்க வாங்கன்னு சொன்னப்ப நான் ரொம்ப எதுக்கு சார் படிச்சுக்கிட்டு, நமக்கு நேரங்கள் நல்லா இருந்தாக்க நம்ம ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தினால சம்பாதிக்கணும் விதி இருந்தா கூட்டம் வரணும், விதி இருந்தா கூட்டம் வரும்ல, நம்ம படிச்சாதான் வரணுமா, எதுக்கு இது இந்த BA MA அங்கீகாரம் எதுக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கிண்டலா கேட்பேன். அவர் கேட்கிற காலகட்டத்தில் அவர் BA முடிச்சுட்டாரு, BA அஸ்ட்ராலஜி முடிச்சுட்டாரு. அவர் நடராஜ சார் நாங்களும் இவங்கள எல்லாம் ஒரே செட்டா இருந்தா கூட அவங்க ஒன்றா BA MA முடிச்சு போயிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம வெறுத வாதம் பண்றேன், எதுக்கு BA MA? எங்க ஊர்ல நம்ம கிராமத்துல எத்தனை ஜோசி இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு ஜோசி இருக்காங்க. அவங்க BA MA படிச்சா இருக்காங்க. கூட்டத்தை பாருங்க, காலையில 30 பேரு, சாயங்காலம் 30 பேரு அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயும் படிச்சாங்க அப்படின்னா நான் வாதம் பண்ணுவேன். அப்படி இருந்த காலகட்டத்துல அவர் எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணி விட்டாரு. அதை இருக்கட்டும், படிக்க வாங்கி வச்சுங்க, பின்னாடி யூஸ் ஆகுதா பாருங்கன்னாரு. நான் அவர் சொன்ன வாக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அதை இப்போ யூஸ் ஆகிற நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, நடராஜன் தான். இல்லைனாக்கா நீங்க போட்டு கேட்கலாம், இப்ப வாங்கி வச்சு இடம் பண்ணீங்க, தலை வச்சு படுத்தவங்க தூங்குறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. நீங்க இப்ப வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள்லாம் ஒரு விஷயத்த ஜோசியத்தை கொண்டு போகணும்னு நினைக்கும் போது அப்பதான் தெரியும் இதோட பட்டத்தோட ஆரம்பம். இப்ப தெரியாது. இருந்தாலும் சார் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டு செய்ய சொன்னாரு. தமிழ்நாட்டில் அவர் முதல் PhD மாணவர் தமிழ்நாட்டிலே. அவர் இருக்கக்கூடிய மேடையில நான் பேச அனுமதி கிடைத்திருக்கு. நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து நடந்த விஷயத்த, அனுபவித்த விஷயத்த சொல்லி கட்டுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை.
உண்மையை சொல்றதுக்கு ஆள் இல்லை. 190% வந்து ஜோசியர்கள் இருக்காங்க, உண்மை தன்மை இல்லைங்கிறது மனசுக்கு வருத்தமான விஷயம்தான். இருந்தாலும் அந்த 10%ஆவது இன்னைக்கு உலக ஜோரை காப்பாத்தி இருக்கும் போது சந்தோஷமா இருக்கு. சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லுங்க குமாரன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. திருமங்கலத்துல ஐயா நடராஜையோடைய நெருங்கிய நண்பர் குடும்பம். அப்ப நான் சொல்றேன் கொரோனாக்கு முன்னாடி 2018-17 நினைக்கிறேன், அப்படியா சார் இருக்கலாம். அப்ப போயிருக்கும் போது சார் வந்து அவர் வந்து நாடி ஜோதிடத்துல நாடி விஷயத்துல ரொம்ப பிங்கு ராஜா மாதிரி. ஒரு விஷயத்த சொன்னோம்னா கோச்சாரத்துல இந்த படம் இப்படி இருக்குன்னு சொல்லி துல்லியமா சொல்லுவாரு. இருந்தாலும் வாங்க குமரன், நான் என்னோட சிஸ்டத்துல என்னோட மெத்தட்ல ஃபாலோ பண்ணி சொல்லிட்டேன், நீங்க உங்களுடைய பாணியில பேசுன்னு சொல்லி கூட்டி போனாரு. அவர் நண்பருடைய குடும்பம், அவங்க வீட்டுக்கு ஜாதகம் பார்க்க போயிருந்தோம். அப்ப அந்த வீட்டுல பேசியிருக்கும் போது துபாயில அந்த குடும்பம் வந்து துபாயில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த அந்த பெண்ணோட கணவர் வந்து துபாயில ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ லீவுக்கு வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த துபாயில இந்த பெயர் உள்ளவங்களோட உங்களுடைய நண்பரான்னு கேட்டப்ப என்னுடைய பார்ட்னரே அவர் தான் அப்படின்னாரு. பாஸ் என்னுடைய பாஸ்னே அவர் தான். அவர் பேர் என்னால ஈஸியா சொல்ல முடிந்தது. தமிழ் பேர் சொல்றதே கஷ்டமான சூழ்நிலையில நீங்க எப்படி அந்த முஸ்லீம் நண்பருடைய முஸ்லீம் பேரை சொன்னீங்கன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு எனக்கு பெரிய சொல்லிட்டார். நல்லா ஆச்சரியப்பட்டார். இது அவரு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பாணி போறான் பாரம்பரியம் நாடி இப்படியே வந்துட்டு. அப்ப குமரன் சார் எப்படி சொன்னீங்க கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன். அவர் புரிந்து கொண்டார் அப்படின்ட்டு. இதைத்தான் அவர் சொல்லிட்டு சொல்லுங்க, வேற எதுவும் இல்லை. இந்த பேர் சொல்ற விஷயத்த பத்தி பேசணும்னாக்கா இன்னைக்கு பிறகு பேசிட்டே இருக்கலாம். ஆனா அது எத்தனை பேருக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குன்னு தெரியல.